இந்த மாதிரி கொள்ளையடிச்சா? யோசிச்சு பாருங்க. முதலாவது ஏவா வேலு நெடுஞ்சாலைத்துறை, அதுக்கப்புறம் பொதுப்பணித்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் துரைமுருகன் கனிமவள கொள்ளை, அதுக்கப்புறம் நேரு நகர்ப்புற வளர்ச்சி. இப்படி 3 பேர் 50,000 கோடி அடிச்சாங்கன்னா இந்த வந்துட்டாரு மூர்த்தி. இவன் இந்த 4 பேர் சேர்ந்து 4 அமைச்சர் வெளியிட்டுருக்கோம். இன்னும் எல்லா அமைச்சரும் வெளியிடுறேன். இந்த 4 அமைச்சர் சேர்ந்து அடிச்ச கொள்ள மட்டும் 2 லட்சம் கோடிக்கு மேலேனா அதுல பாதி அளவு எப்படியும் ஸ்டாலின் குடும்பத்துக்கு போயிருக்கும். 1 லட்சம் கோடிக்கு அவருக்கு போயிருக்குமா? இவங்க எல்லா பேரும் சேர்ந்து காசை கொள்ளையடிச்சு துபாய் போன்ற வெளிநாடுகளுக்கு அனுப்ப போறானுங்க. ஹவாலா மூலமா அனுப்பிடுவாங்க. நீ என்ன பண்ணுவ? நக்கி கட்டி போயிடும் நாடு. இதை பத்தி பேசுங்கன்னா எந்த மீடியாவும் பேசுறது இல்ல. மக்களுக்கும் என்னன்னா அடுத்தவங்க அதை பத்தியே பேசி ஒரு சுவாரஸ்யம் தேடி பழகிருச்சு. இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. 10 பைசாக்கு பிரயோஜனம் ஒரு விஷயத்த நீ பேசி தீர. நீ பேச வேண்டிய திருத்த வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. அதுல கவனம் செதறி இந்த பக்கம் திருப்புறான திமுக எவ்வளவு பெரிய ராஸ்கலா இருப்பான். அவன் பண்றதே திமுக நான் சொல்றேன். ஆனா நீ விழிப்புணர்வு ஆக வேண்டியது. இதுக்கு மேல இவங்களை விட்ட அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கோடி கடன் ஆயிட்டு எல்லாம் ஓடி போயிடுவான். இவன் பிள்ளை குட்டி இவட பேர பிள்ளைலாம் இங்கே இல்ல, எவனும் இங்க இருக்கவும் மாட்டான். எல்லாம் டிசப்பியர் ஆயிடுவான். எல்லாம் கிளம்பி வெளிநாடு போயிடுவாங்க. ஏன்னா காசு அடிச்சு வெளியே குமிச்சு வச்சிட்டாங்க. நீ இந்த நடுத்தருக்கு வரப்போ